தினசரி பூசைகள் சென்றா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா. தினசரி பூசைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா. நினைப்புல சக்தி இருந்தா நிச்சயம் நல்லது நடக்கும் ஐயா. நினைப்புல சக்தி இருந்தா நிச்சயம் நல்லது நடக்கும் ஐயா. கண்ணீரண்டு சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணீரண்டு சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணீரண்டு சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா. யானை முகத்துக்கேத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா. கற்பக பேருக்கேத்த அத்துணை பலன்கள் எல்லாம், கற்பக பேருக்கேத்த அத்துணை பலன்கள் எல்லாம் எப்பவும் கொடுக்கும் ஐயா, எப்பவும் கொடுக்கும் ஐயா. யானை முகத்துக்கேத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கோமாளி வந்தேனுங்க, ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி, ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க, ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க, ஊரு விட்டு ஊரு வந்து பார்க்க வந்தவங்க ஒழுங்கா நடிக்கவில்லை என்ன காசு நீங்க தரமாட்டீங்க. விட்டுட தம்பி, இது வேணாம் தம்பி, இத்தனை பேரும் இந்த கலையை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன்னு. ஒரு வாட்டை வாங்க வாங்க, பூரா நம்ம இடம் தான். சும்மா பயப்பட வேணாம், பயப்பட வேணாம். உட்காரு உட்காரு. சார் போய் இப்போ அப்பு சார் போய் இந்த எங்கள் சைடில் நிற்கிற ஆளுங்க உட்காந்தாத்தே மை செட்டு நல்லாயிருக்கும். ஏன் இதில் வேணால் வந்து எல்லாரும் படுங்களேன், உட்காருங்க ப்ரோ. இதேன் தமிழ்கிட்ட உள்ள கெட்ட வழக்கம். என்னப்பா வாட் ப்ரோ வாட் மிஸ்டர் அஜித்குமார் அடிப்பன் அண்ணே இடம் கிடக்கு மக்காளி. இடம் இல்லாட்டா நீங்கள் சொல்கிறத கேட்குறேன். இடம் இருக்குது, இந்தா அங்கெல்லாம் பொட்டக்காடாக கிடக்கு. இவங்க நெருக்கி யூடியூப்பை போட்டு மறைச்சிட்டாங்க. உண்மையிலே யூடியூப் தான் இன்றைக்கி வந்து அத்தனை மக்களுடைய கவலையை போக்குனது யூடியூப் சேனல் தான். நாங்கள் நடித்தாலும் இப்போ எதுக்கு விசில் அடித்த, எதுக்கு அடித்த? இன்றைக்கி நீ சொல்லிவிட்டு போயிடுவேன், நாளைக்கு மேடையில் வந்து கேமரா போட்டுருவாங்க. நான் சொல்லுவேன், நான் எது வேணால் பண்ணுவேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பொம்பளை ஆளுகள்லாம் இருக்கலாத்தா, நல்லா இருங்கத்தா. லோனாக வாங்கி வை, லோனாக வாங்கி வை. சிலிண்டரை ஆஃப் பண்ணிட்டு வந்தியா இல்லையா? மை சட்டு ஆண்டவர் அருமையான சட்டு. ஏன் புதக்கு புதக்குன்னு கேட்குது? ஊம்பர் ஊப்பர் அதான வர வர செக்ஸ் வீடியோ மாதிரி ஆகிப்போச்சு. சார் ப்ளோ எக்கோ வைங்க. கூட்டரம்ப கூடிருச்சு இன்னைக்கு மீனாட்சி விடத்துல, கூட்டரம்ப கூடிருச்சு. நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க அழுவது கூடிருச்சா நன்னானே நன்னானே, அழுவது கூடிருச்சா நன்னானே. இந்த ஆடரந்த கூட்டத்தில நன்னானே.
என் மாமா இந்த ஓடறந்த ஊருக்குள்ள ஏழாமா போய் ஓடி விளையாடுவோம் எம்மாமோய் நம்ம குமரவாடி ஊரில் இல்ல ஏலே மாமா ஏலே ஏலே ஒரு தரண்டிருச்சு புள்ள மீனாட்சி ஊரான் கிராமம் இந்த பகவதி அம்மன் கும்பாச விழாவை முன்னிட்டு ஒத்துமையா இருந்து புள்ள ஒத்து மைய 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 ஒரு தரண்டிருச்சு புள்ள சரட்டு வண்டி ஊட்டி மயிலாக்கால ரெண்டு ஊட்டியே போய் சரத்து வண்டி ஓட்டி சரட்டு வண்டி ஊட்டி மணி மாடு ஊட்டி ரெண்டு ஜனங்க மணி மாடு ஊட்டி சாயங்கால போற வண்டி ஐயா மாமா சாயங்கால போற வண்டி ஐயா மாமா நம்ம பகதியம்ம வாசலுக்கு ஏறல மாமா நம்ம பகதியம்ம வாசலுக்கு ஏறல மாமா ஓய் ஆளு இரவி தருவாடா அசையாது நீ நாட்டிய கருப்பே முடியருவா அடுடைய விச்சருவா சராத விச்சருவா ஆளு இரவி தருவா அசையாது முடியருவா அசையாது முடியருவா கேட்டவர நந்தருமா சாமி கேட்டவர நந்தருமா 18ஆம் படியாட்டா சாமி அந்த 18 படிதா எனக்கு குலசாமி நாட்டா பாடையடிக்கிறடி உள்ள விசுதடி புள்ள படகா விசுதடி பாடையடிக்கிறடி வடகத்து விசுதடி இந்த வடகத்து விசுதடி பாடையடிக்கிறடி படகாத்து விசுதடி புள்ள படகாத்து விசுதடி சாமிய கும்பிடுவா சாமிய கும்பிடுவா ராசாக்கே சாமிய கும்பிடுவா ராசாத்தி தெய்வம் முறை துணை இருக்கன ராசாத்தி போடுதன் நானே நானே படுதில்லே லேலோ நானே படுதில்லே நானே நானே கொடுத்திலே லேலோ இது நானே நானே கொடுத்திலே லேலோ மாடு ரெண்டு மதுரை வெள்ள மயில ரெண்டு தஞ்சாவூர் மாடு ரெண்டு மதுரை வயல் ரெண்டு தஞ்சாவூர் மாடு ரெண்டு மதுரை வெள்ள மயில ரெண்டு தஞ்சாவூர் குட்டி ரெண்டு கும்பாவோனா பொண்ணா வந்திருக்காங்க நாமா ஒரு டாக்கு ஒரு திருப்பி போட்டு வாங்க டாக்கு திருப்பி போட்டு வாங்க கைதட்டின என் தம்பிக்கு நல்லது தலைவா நான் என்ன பிரசிடண்ட் நிக்கிறேன்னா வணக்கம் ப்ரோ ஹாய் ப்ரோ இங்கே சிறப்பான முறையில் தெளிவான முறையில் பப்புனாக நம்மளுடைய எம்கேஆர் அண்ணன் அவர்களுக்கு வையம்பட்டி புவனேஸ்வரி ஹோட்டல் உரிமையாளர் சிட்டி சிவா அவர்கள் சார்பாக 200 ரூபாய் அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. ப்ரோ அவர்களுக்கு நன்றி. ப்ரோ ஹலோ ப்ரோ ஏன் அம்பளிபலத்தை பிரமப்படுத்திய நல்ல உள்ளத்துக்கு நன்றி. நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக 6 சிப்பம் அரிசி கொடுத்திருக்கிறார்கள். 6 பாலசுப்பிரமணியன் ரெங்கசாமி குடும்பத்தார்கள் அமெரிக்கா. அந்த நல்ல இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உலகத்திலே பசிக்கு மிஞ்சின எதுவும் கிடையாது. நீங்கள் 10,000 காசு கொடுத்தா கூட 10 தடவை நடக்க விடுவேன். ஒரு நாளைக்கு காசு கொடுக்காட்டா காசு வெட்டி போட்டுருவேன்.
ஆனால் பசிக்கு உணவளித்தால் சாகு வரை நினைத்து கொண்டிருப்பான். அதுதான் உண்மை. இந்த பொப்பனையம்பட்டியை சேர்ந்த 50 ஜெயக்குமார் அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். 50 வாங்க. பெட்ரோல் 1 லிட்டர். பரதன் அவர்கள் ரீவைண்டர் அவர்கள் 50 ரூபாய் 50 ரூபா வாங்காத. 200 500 இல்லைன்னா வீட்டு பத்திரம் பைக் இன்சூரன்ஸ் காப்பியை வாங்கு. ஆர்சி புக்கு கப்ளிங். எம்கே ரசிகர் மன்றம், ஜி காளிமுத்து, கஸ்பா அயலூர், ஓடாங்கி, சின்னாம்பட்டி, லட்சுமணன், முருகேசன், செல்வகுமார் ஆட்டோ, சுப்பிரமணியன் சார்பாக மும்பிட்டு பேரும் சேர்ந்து 100 ரூபா. பெரிய ராஸ்கல். தலைக்கு 10 ரூபா. அண்ணன் சொல்லாத. 100 ரூபா தர போய் இன்னும் ஒரு 200 எடுத்துட்டு வா. போங்க ப்ரோ, சட்டி வாங்கி தரேன். ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்வ. அண்ணே வானே, நீ வந்துட்டே நீ தான் ராஜியான ஆளு. காசா பெருகுதாடா ஐயா. இந்த காசை வாங்கி நான் என்ன செய்ய? காசு இன்னைக்கெல்லாம் ஏழை மக்களை பசிய போக்கத்தையும் காசு. இங்கே சிறப்பான முறையில் NKR அன்பாலயம் மற்றும் அனாதை இல்லம் நடத்தி கொடுக்கக்கூடிய அந்த பாசத்துக்குரிய அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து அவங்களுக்கெல்லாம் போட்டு விட்டு என் அன்பு தம்பி கைகாட்டியை சேர்ந்த கலைமணி, பெரிய வாத்தியார் பெருந்தகை. வாத்தியார் வேலையை விட்டுட்டு கலைக்காக வந்திருக்கேன். ஏன்னா இதில் நல்ல காசு. அப்படின்னு இல்லாமல் இந்த இளைஞனை நான் வாழ்த்துறேன். கலைமணியை அண்ணே, ஆறுமுக அண்ணே, திண்டுக்கல் ஆறுமுக அண்ணே, மிருதங்க சக்கரவர்த்தி, எனது மருமகன் ரூபகன் அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். தாளமிட்டு கொண்டிருக்கும் பிரபு, ஓ பிரபு, நாம் கருகத்தோ ஹோ, ஆய் பிரபு, मैं डोगा सुलागा யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற 6 கேமராமேன்ல ஒரு ஆள் வாங்கடா. நாட்டில் ஒரு துண்டை வாங்கி 6 பேர். ஆமா, ஒரு துண்டை வாங்கி ஆளுக்கு மட்டும் பேம்பஸா மாட்டிக்கங்கடா. வாடா 6 துண்டு கொடு. போய் ஜவுளி கடையில் எடுத்துட்டு வா. பழைய துண்டு கோமனம் அவுத்துட்டு வா. 6 துண்டு கண்டிப்பா கொடுப்போம். 6 துண்டு கொடுத்து விடு. ஏன்னா போகும்போது நான் கோத்தமான வை வாங்க. இந்த வந்துட்டேன் பாரு, இப்போ இந்த கடையை உடைக்கிறவன். ஐயா சேர் இருந்தா கொடுங்க. ஏன்னா இந்த மீனாட்சிபுரம் கிராமத்தில் இந்த நாடகம் போட்டது உலகம் அழிகிற வரைக்கும் யூடியூப் எடுக்கிறது யாருன்னா இவங்கிறேன். மறந்துடக்கூடாது. யூடியூப் லேசா சொல்லாதீங்க. ஓடா முண்டை, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நக்கல் பண்றியா? மண்ணை மாதிரி தூக்கிட வேண்டாம். என் தம்பியை நல்லா இருக்கணும். யூடியூப் எடுக்கிறது எல்லா தொழிலுமே அங்கே ஒரு குடும்பம் பசி, நம்மளை போல பசியோடு இருக்கிறது அர்த்தம். எல்லாரும் வாழணும், நம்மளை வாழணும். எவன் பொறுக்கிறேன்? இந்த துண்டை போடும்போது கூட ஒரு 200 ரூபாய்க்கு எடுக்காம 65 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட்டி குளிச்சா பூராமே மசுறு மட்டையோட தெரியும். பாத்ரூம் தாப்பா போட்டா அதை சில பேர் தள்ளிக்கிட்டு வர்றேன். ஆண்டவா உன்னை போட்டு நோண்டவா. பொன்னாடியை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத மீனாட்சிபுரம் கிராமத்திலே இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளே, இந்த மீனாட்சிபுரம் கிராமம் மட்டும் இந்த பகவதி அம்மன் கோவில் கும்பாசி விழாவை நீங்க கும்பிட்டாலும் இத்தனை சொந்தங்கள் நாங்களும் இருக்கிறோம் என்று நிரூபித்து காமித்த பக்கத்து ஊர்களிலிருந்து வருகிற என்னுடைய சொந்தங்கள், எங்க அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ரூம் பாய் அப்படியே கொண்டு போய் வண்டி துடைக்க போட்டாதாடா. இந்த மை செட்ல தயவு செய்து சொல்றேன், ஆளுக்கு ஒரு சாமான தூக்கிட்டு போ. ப்ரோ இங்க வாங்க ப்ரோ. வாப்பு வாப்பு. ஐயா ஐயா நீங்க வச்சுக்கோங்க. உனக்கு நான் 1000 ரூபா தரேன், நீ நல்லா இரு. சின்ன கப்ளிங் ரெடி பண்ணி தருவ. அன்னை சம்சாரம் சுப்பிரமணி. அன்னை சம்சாரமா? என்ன சொன்னாரு ஒரு? ஐயா ஐயா என்னையா சொல்ற? அன்னை சமுத்திரம். நீ போ. நீ அன்னை சமுத்திரம் சுப்பிரமணியம் அவர்கள் 50 ரூபாய் MKR அண்ணனுக்கு வழங்கப்படுகிறது. நன்றி அவருக்கு. நீ மைக்கில் பேசணும்னு ஆசைப்படுவாங்க. போயிட்டு போயிட்டு வர வாரச்சிட்டு குடிக்கிற மாதிரி. நீனா எனக்கு ஒரு அண்ணன் வெக்கமா இருக்கும். இந்த கிளம்பிட்டாரு. என்னப்பா வாப்பா, ஒண்ணுக்கு அங்கே இரு, நான் அலசி விடுறேன். வா. நல்ல பிள்ளையா அதை பார்த்துட்டு எத்தனை பேருக்கு வெட்டி. ஆனா 2 பிள்ளைய போட்டு 2 பிள்ளைகளுக்கும்
ஒண்ணுமே இல்லையாடா சூத்துவத்தி முண்டைய மாதிரி. வா வா வா, காசு கொடுக்குற ஆளை பூரா இங்கிட்ட அனுப்பு. காசு கொடுக்குற ஆளை பூரா மெயின்ல வா, இல்லைன்னா பிளாக்ல வா. ஹலோ ஹலோ, ஏன் அண்ணே உங்க தீவிர ரசிகர். நன்றி நன்றி தம்பி. தீவிர ரசிகர் கிடையாது, நீ என் தம்பி. கண்டிப்பாண்ணே. ஆமா, நீங்க பச்சை குழந்தைங்களுக்கு மற்ற எல்லாத்துக்கும் உதவி பண்றீங்க. பசி போக்குறதுக்கு உதவி பண்ணி நான் குற்றவாளியாக்கே இருக்கேன். நாங்க ஏன்னா அன்பாளையத்தை உன் பேர்ல எழுதி வைக்கிறேன், மசாலா கம்பெனி வச்சு பொழைச்சுக்க. அன்பாளையத்துக்கு சார்பாக வையம்பட்டி மாதா ஆடியோ சார்பாக 1000 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்கணும். நல்லது செஞ்ச கேப்டனையும் தூக்கி எறிஞ்ச தமிழகம் நாளை ஏமாத்துறேன். நல்லது செய்யற எல்லாருமே ஒரு காலத்துல குற்றவாளியா நிக்கணும். அதுல நானும் ஒருத்தன். நல்லதே செய்வான், நல்லது செஞ்சாலும் என்னை கோத்தவமான வைராங்கடா. சரி போ, என் தம்பி உன் பேர் என்ன? போ, காலை போட்டு போறியா? ஆல்பர்ட். ஆல்பர்ட் முட்டனாக்கு பையன் ஆல்பர்ட். என் தம்பி அன்பாளையத்துக்காக ரூபாய் 1001 வாழ்த்துக்கு தம்பி, ரொம்ப சந்தோஷம். 1000 ரூபாய் நீ கொடுத்தவாரு. பணம் முக்கியம். 10 குழந்தைகள் சாப்பிடுறாங்களா, அதான் நமக்கு முக்கியம். அது 10 பேர் சாப்பிடலாம், எத்தனை பேரும் சாப்பிடுங்க. இன்னும் ஒரு 700 ரூபா எடுத்துட்டு வாங்க. மருதமணி சம்பளத்துக்கு கொஞ்சம் குறையுது. ஏன்னா நகைச்சுவை மேடையிலே, நான் மேடையிலே வந்து விட்டால் கோமாளித்தனம் தான், அதை விட்டு மாற மாட்டேன். ஆனால் உங்கள் என் அண்ணன் தம்பிக்கு ஒரு பிரச்சனைன்னா, ஒரு உதவின்னா கண்டிப்பாக என்னால் செய்ய முடியும். காசு பெருசு கிடையாது, என்னையா பெரிய காசு. கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்க ஆள்லாம் தமிழ்நாட்டில் உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டா யாரும் அனாதை அல்ல, யாரும் ஏழை அல்ல. இங்கே இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் தம்பி, எங்கள் அக்கா தங்கச்சி, இவங்களுக்கு மட்டும் எந்த குறையும் வராது. ஏன்? அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி தன்னுடைய முழு உழைப்பை போட்டு வாங்கக்கூடிய காசை மட்டும் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய இந்த தமிழன் யாரு காசுக்கு ஆசைப்பட மாட்டான். ரோட்டில் 100 ரூபா கடந்தா கூட எடுத்துட்டு கொஞ்ச நேரம் சுற்றி பார்ப்பேன், இது யாரு காசுன்னு. அதான் என் தமிழன். இந்த இவனெல்லாம் பெக்காமே இருந்திருக்கலாம். அப்படியே என்னடா அப்படி கழுத்திருப்பே மாதிரி போறானடா. ப்ரோ மை செட்டு ஒரு முடிவுக்கு வா. சார் போய் திரிக்கிட்டே இருக்கிறதா கருது வண்டி மாதிரி. ஆண்டவர் மை செட்டு வந்து இந்த பகுதியிலே மட்டும் கிடையாது, ஒரு அருமையான மை செட்டு. உண்மையிலேயே இந்த கிராமத்துக்கு பெருமையா இருக்கு. முதல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி மை செட்டு போடுற ஆளுகளுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. அந்த பொண்ணு கொடுக்குற மாமனார் சொந்தக்காரங்களாம் வந்து மை செட்டு போகிற இடத்துல வந்து வேடிக்கை வைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இவன் திரிக்கிட்டே இருப்பேன் அப்படி அப்படின்னு. பொண்ணோட அப்பா வைப்பார், இவனுக்கு நம்ம பிள்ளைய கொடுத்தா கொண்டு வருவேன், கண்டதை திருவுறேன், நம்ம பிள்ளைய திருவி குழி பொண்ணு வர வச்சுருவேன்னு. ஆனால் இன்னைக்கு மை செட்டு போடுற ஆள் மட்டும் கிடையாது, எத்தனை வேலை பார்த்தாலும் யாருக்குமே பொண்ணு கிடைக்கல. கப்ளிங் லேது நோ டொங்காஸ். பூரா 37, 40, 43 வயசுல யாரை பார்த்தாலும் சின்ன பையல பார்த்தா கூட கேட்குறேன், அந்த கல்யாணம் ஆகாத ஆள். ப்ரோ கல்யாணம் பண்ணிட்டீங்களா? எனக்கு 25 வயசு ப்ரோ. அப்படியா? எனக்கு ஒன்றும். எத்தனை பிள்ளையா? 2 டொங்காஸ், 2 பிள்ளை. எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. யாரை பார்த்தாலும் கேட்கறது கல்யாணம் ஆகிட்டே. ஏன் டிரைவர் அஜித்து கேட்குறியா? நேற்று வந்தாரே கார்த்திக், அவர் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு, எனக்கு ஒன்றும் ஆகலையே. அங்கே போய் பாருங்க, காரில் படுத்து கிடப்பேன். ஏற்கனவே டிராக்டர் ஓட்டினவேன். எங்கனையாவது பிஞ்ச காட்டை பார்த்தா 3 சால் அடிச்சுட்டு வந்து தான் காரை ஏற்றுவேன். என்னன்னு கேட்டால் உழவு ஓட்டினவையா அப்படித்தான் இருப்பேன். அதனால நீங்கள் எல்லாருமே இதில் எல்லா பேத்துக்கும் இந்த இது என்ன நாடகம்னு தெரியுமா? தெரியாதுல்ல. என்னமோ அவனை கூப்பிட்றாங்க, வாடா நீங்க எதிர்பாராத நாடகம், புராண நாடகம். புராண நாடகத்துல எதுடா? 2 பொம்பளை பிள்ளைய, அதுவும் அடுத்தவன் பொண்டாட்டி, 3800 3800 விலை வேசி கூட்டு வந்திருக்கேன். காலையில புரிஞ்சியும் மணப்பாறையில் நிற்பாங்க பேய் மாதிரி. ஆனா மருதமணி தான் மாட்டுவேன். சும்மா மருதமணி அப்படி இப்படின்னு ஆசையில தடவினேன். புரிஞ்சியம் வெட்டும் போது சித்தி மகன்றுவேன். இந்த நாடகம் என்ன நாடகம்னா கதம்ப நாடகம். கதம்பம் என்றால் ஒரு கதை நாடகத்தில் என்னென்ன இருக்கோ அது அத்தனை இங்கே இருக்கும். பாட்டு இருக்கும், பேச்சுக்கள் இருக்கும், நகைச்சுவை இருக்கும், சாமியாட்டம்லாம் உண்டு. சின்ன கருப்பு பெரிய கருப்புலாம் 3 மணிக்கு இறங்கும் போது எல்லாரும் போயிருவீங்க. இன்னைக்கு 1 மணிக்கெல்லாம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு வருவாங்க. எது கை தட்டுன்னு? அவங்க அருவா எடுத்துட்டோம் இல்லையா? சோழி முடிஞ்சு. இதுல சாமி உண்மையில இருக்கு.
ஒரு மனதோடு பக்தியோடு எவன் ஒருத்தன் வேண்டுகிறானா அவனுக்கு வந்து தெய்வம் காட்சி அளிக்கும். இப்போ யார் வேண்டா? பொம்பளையாலாம் போய் சாமி கும்பிடும்போது பாரு, வேண்டிக்கிறோம் பகவதிய மாட்டான். ஆத்தா புதுசாக ஒரு மிக்சி போட்டிருக்காங்கலாம், அந்த மிக்சியை நீதான் என் புருஷனை கனவுல வந்து சொல்லி வாங்கி தர சொல்லணும். கட்டில் மாதிரி ரப்பு ரப்புன்னு கேட்குதுதா. குசன் மெத்தை பக்கத்து வீட்டு கஸ்தூரி 7 வகையும் போட்டிருக்கா. எனக்கு 8 பவனா நீதான் ஆத்தா நகை கடையை வச்சிருக்கா. ஆம்பளை பூரா வேண்டது பூரா அப்படித்தான். சரக்கு விலை குறையணும், கணேஷ் புயலை ஓட்ட மாட்டுறாங்க. இந்த கூட்டத்திலலாம் கணேஷ் புயலை இல்லாத ஆள் கஷ்டப்படுவேன். நாடகம் பார்க்குறதோட யாராவது பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுறாங்களா அப்படியே பார்த்துட்டு சைஸாக போவாங்க. போயிட்டு என்னன்னே நாடகம் பார்க்கவா? அவே ஓவனு உங்களை எங்கனே பார்த்துருக்கனே, அவன் வெளியூராக இருப்பேன். அந்த போயிலே படக்குன்னு கேட்கவே மாட்டேன். அப்புறம் சாப்பிட்டீங்களானே, என்ன வேலை ஆக்குறிய இவன்ட்டு போயில ஓடுவிய. அவன் ஆவுட 5-6 பாக்கெட்டு ஸ்டாக் வச்சுருப்பேன். இதைத்தாண்டா எதிர்பார்த்து அப்படின்னு கொஞ்சோன்னு கொடுங்கண்ணே, போயில கொடுங்கண்ணே, மண்டை ஆயுது கொடுத்துறியா. ஓஜியில் கொடுக்குறிய மட்டும் ஏசியாக கொடுக்காத. ஓஜியில் வாங்கி போடுற ஆள் 1/2 பாக்கெட்டை கொட்டுவேன். அப்படியே கொட்டிக்கிட்டு ஓன்னுவேன், கொடுத்தாலும் வெட்டிடுவேன். என்னடா பாக்கெட்டே காலி வந்துட்டேன். ஆனால் இந்த உலகத்திலே எத்தனை மனிதர்கள் பிறந்தாலும், எத்தனை நாட்டிலே பிறந்தாலும் தமிழனுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. தமிழன் ஏன்னா அவன் தான் வேமா செய்வனை வைப்பேன். செய்வன ஜெய்வனா இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. செய்தோருக்கு அது வினையா போய் சேர, அதுதான் செய்வனை. செய்வனை செய்யக்கூடாது. பொம்பளையாளுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், 2 பொம்பளையை சண்டை ஓட்டிங்கன்னா உங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கோங்கத்தான். அப்படி இல்லைன்னா ஆளுக்கு ஒரு லோயரை போட்டுக்கிட்டு ஊன்னு அடிச்சு பாஞ்சு உருளுங்க. மண்ணை வாரி தூத்துறேன்னு சொல்லாதீங்க மேடம். மண்ணு ரைடு, மண்ணு ரைடு. இனிமேல் சொல்லும் போது எம்சாண்டாலி தூத்திடுவேன், பீசாண்டாலி தூத்திடுவேன், உன் தலையில் ஆலப்பழ கள்ளத்துக்கு போட்டுருவேன்னு சொல்லு. எங்கே கட்டிய கணவன், கணவன் யார்? உங்களை பாதுகாக்கக்கூடிய கருப்புசாமிக்கு சமம் ஆண்கள். கை தட்டலாம், ஆம்பளை ஊரம் கை தட்டலாம். பொண்டாடிட்டு அடி வாங்குறாலும் தட்டாது. உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பார்க்குறேன், நீங்கள் என்னை சப்போர்ட்டே பார்க்குறீங்களே. ஃப்ளோரில் பேசுகிறதான்டா. என்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணேன்? 21 வருஷமாக பேசுறது யாருக்குமே புரியலை. என் பொண்டாட்டிக்கே புரியாமத்தான் இன்னும் அவள் வாமப்பில் இருக்கா. மாதிரி எங்கள் ஐயாவெல்லாம் கோமணந்தேன் கட்டுவார், ஜட்டி கிடையாதுடா, கோமணந்தேன். யானை கதையா என்ன ப்ரோ? யானை அழியல, மெதுவா செய்வா, செய்யலாம் செய்யலாம். இந்த கதையை சொன்னா யாரும் சிரிக்கக்கூடாது. இது பக்தியோட கதை. ஒரு அணில் ஒரு ஆணையை ரொம்ப நாளா சைட் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அப்ப அந்த யானை காதல போய் அந்த அணில் சொல்லியிருக்கு, உன்னைய ஒரு நாள் நான் கப்ளிங்கல்ல. யார் சொல்லி? அந்த யானை சொல்லியிருக்கு, நான் உன்னையோட பெரிய ஆளு, பப்ளிக்கில் என் கப்ளிங்க பார்த்தீங்கன்னா என்னை எல்லாரும் செருப்பிட்டு அடிச்சிருவாங்க, தென்னந்தோப்புக்கு வான்னு சொல்லியிருக்கு யானை. இந்த அணிலு காலையிலேயே பேரல் லவ்லிலாம் போட்டு கிளாஸ்லாம் போட்டு தென்னந்தோப்புல போய் யானைக்கு நீக்குற படம் காட்டணும்ல. அணில் வாமப்புலே இருந்திருக்கு. ஒரு வழியா அந்த யானையும் போய் தென்னந்தோப்புல நின்றுச்சு. இந்த அணில் உடம்ப பூரா சுத்தி கப்ளிங்க கண்டுபிடிச்சு கிச்சு கிச்சு. அந்த நேரம் அந்த யானை தலையில ஒரு இளநீ விழுந்திருக்கு. அந்த யானை போன் இருக்கு. அணில் கேட்டிருக்கு, ரொம்ப வலிக்குதா, மெதுவா செய்வா. இந்த கதை எழுத்து விட்டது யாரா? நான் தான் கப்ளிங் ஓஜுன்னு ஆரம்பிச்சு விட்டேன். இப்போ பயலு பூரா பள்ளிக்கூடம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. டீச்சர்கிட்ட போய் கேட்டிருக்கேன், கப்ளிங் ஓஜுன்னா என்ன டீச்சர்? டீச்சர் லீவ் போட்டுட்டு புருஷனை பார்க்க போயிடுச்சு. என்னன்னே தெரியல. ஆனால் சிரிக்கிறேன். இந்த உலகத்திலே கவலை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாதுன்னு. எல்லாத்துக்கும் கவலை இருக்கு. இந்த வாரம் இடம் கிடைக்காம எப்படி தெரியாம பாரு. தம்பி இங்கே வாடா, இங்கே உட்கார வாடா. அது ஏர் ஸ்டைலாடா,
அப்பெல்லாம் முடி திருத்துவர்கள் புனிதமான தொழில் செய்யக்கூடியவங்க. நம்மளை எல்லாம் அழகா காய்ப்பவர்கள் யாருன்னா முடி திருத்துவர் தான். அவளுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். உண்மையிலே எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரே வெட்டுத்தேன். கத்திரிக்கோலை வச்சு கரைச்சி பூச்சின்னு வெட்டி அப்படியே செம்பரியாட்டு மண்டை மாதிரி இப்போ வெட்டுறாங்க. போனவனே சொல்றாங்க, ஹலோ ப்ரோ என்ன கட்டிங் பண்ணுவீங்க? அவர் உடனே தீய வச்சுலாம் கொளுத்துங்க. அப்படியா, இந்த சைடில் மண்ணெண்ணெயை வச்சு கொளுத்திருங்க, இங்கிட்டு பெட்ரோலை வச்சு. அப்படித்தான் ஒருத்தனுக்கு தீய பொருத்தி விட்டேன், தண்ணி இல்லை. ஓடி போய் படாக்குன்னு ஒரு பொம்பளை கவட்டில் நுழைஞ்சா தீய சீலையெல்லாம் பிடிச்சி எரிஞ்சு. அதனால் முடி உங்களுக்கு நீங்க தான் அழகு. இந்த பெருமைக்கு வந்து அந்த நடிகர் செம்மையா இருப்பாரியா, எங்க மச்சான் ஒருத்தர் இருக்காரு, ஆளு தாளு ஹீரோ மாதிரி இருப்பாரு. கிடையாதுயா, உனக்கு நீ தான் அழகு. தமிழனுக்கு நிகர் தமிழன். அதே மாதிரி பொம்பளை ஆளுகள்லாம் இந்த அவன் மசுரை பாரு, இவன் மசுரை பாருலாம் சொல்லாத, ஓ மசுரை பாரு. ஹலோ குபுன்னு கேட்குது ப்ரோ, சரி பண்ணுங்க ப்ரோ. சரி பண்றியா இல்லை நீ என்னை சரி பண்றியா? ப்ளீஸ் ப்ரோ. ஹலோ என்ன மொத்தா அப்படி வேணுங்க. நம்மளுக்கு போராம பிடிச்சி வேணா நமக்கு செய்வன வச்சுட்டாங்க. ஒரு சாங் பாடிக்கிறேன். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கரை போறோம், அந்த பந்தளத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலசு வந்து வாரா ஐயப்பா, இருமுடிய சமந்துக்கிட்டே வாரோ, இருமுடிய தலசு வந்து வாரோ, அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா. மாலைகளை போட்டுக்கிட்டு வாரா, மாலைகளை போட்டுக்கிட்டே வாரோ, மாலைகளை போட்டுக்கிட்டு வாரா, அந்த மணிகண்டனை பார்க்கத்தானே போறா ஐயப்பா. மாலைகளை போட்டுக்கிட்டே வாரோ, அந்த மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம் ஐயப்பா. கொல்லிமலை, ராணிமலை, விறகுமலை, அஞ்சுமலை. கொல்லிமலை, ராணிமலை, விறகுமலை, அஞ்சுமலை. அஞ்சு மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க ஐயோ. அஞ்சு மலை பாருங்க, அந்த ஐயப்பனை காண வாருங்க. பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். சாமியே ஓ சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சாமியே. சரணம் ஐயப்பா. ஐயப்பன் முருகன் ஓம் சக்தி பராசக்தி எல்லா ஜாமிக்கு நீங்க மாலை ஓடுங்க, வேணான்னு சொல்லல. ஆனால் உங்க முப்பாட்டே கும்பிட்டு வழிபட்டு உங்களுக்காக விட்டு கொடுத்த குலசாமியை மட்டும் மறந்துடாதீங்க. உங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா முக்கியம். ஹலோ, நீ என்ன வர வர ஃபைனான்ஸ் ரொம்ப குறைக்கிறியே? வையம்பட்டி கணபதி அம்மன் டிராவல்ஸ் மற்றும் சாருமதி டெய்லர் சார்பாக ஹலோ, 100 ரூபாய் வழங்கப்படுகிறது. ப்ரோ இன்னும் 20 ரூபா குறையுது ஹலோ, ஹலோ, ஹலோ. இங்கே டவர் இல்லை, இந்த அங்கே போய் பேசிட்டு வரியா? ஹலோ ஹலோ கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க ப்ரோ. அம்பளிப்பு கார்டு கொடுத்தாக ரூபா வல்லாடா பேப்பைய மேனே. எம்கேஆர் அன்பாலயத்துக்காக